ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட பேக்லிங்க் சர்வீஸ் ஹையர் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு நம்ம இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பேக்லிங்க்ன்றதை நம்ம பில்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ அதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பிகினர் யாராச்சும் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தென் நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் வெப்சைட் சம்மந்தமாக ஏ டு Z எல்லா பெய்டு சர்வீஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? வெப்சைட் சம்மந்தமாக உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் எல்லா சப்போர்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் கன்வெர்ட்டிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஃபார் ஆர்டிகல் 2 ஒன்று நம்ம கொடுத்துட்ருக்கோம். தென் இந்த கன்வெர்ட்டிங் பொறுத்த வரைக்கும் மினிமம் வேர்ட்ஸ் 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். 10+ ஆர்டிகல்ஸ் மேலே நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் திம்ஸ் வித் 1 இயர்க்கான லைசன்ஸ் கீயோட நான் ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். இதெல்லாம் ஆஃபர்ஸ் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே. சரிங்களா? கன்வெர்ட்டிங் சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதுபோல் வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் திம்ஸ் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் திம்ஸ் சிங்கிள் வெப்சைட்டுக்கு கீ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 2000 சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் தீம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். தென் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் சர்வீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃபார் பேக்லிங்க் ₹1 நான் கொடுத்துட்ருக்கேன். மினிமமாக நீங்கள் 1000 பேக்லிங்க்ஸ் ஆர்டர்ஸ் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நாம் ஒர்க் பண்ணுறது வித்தின் 7 டேஸில் உங்களுக்கு அந்த பேக்லிங்க்ன்றது ஷம்ரஷில் அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மினிமமாக 1000 பேக்லிங்க்ஸ் ஆர்டர்ஸ் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். தென் அடுத்ததாக வெப்சைட் பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 மந்த் பேக்கேஜ் தான். தென் ₹7000, ₹15,000 அண்டு ₹25,000. ஓகேங்களா? தென் இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா 3 காமனாக வரக்கூடியது ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே கிடச்சிரும். ஓகேவா? தென் இந்த ₹7000 பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் நான் ஓன் ரிஸ்க் எடுத்து நான் கற்றுக்க போகிறேன். ஓகேங்களா? எனக்கு ஜஸ்ட் ஃபார் ஒரு வேர்ட்பிரஸ் ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி எனக்கு ஒரு ப்ரீமியம் தீம்ஸ் மட்டும் போட்டு கொடுத்துருங்க, மற்றதை நான் ஓன் ரிஸ்கில் நான் கற்றுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ₹7000 பேக்கேஜ். சரிங்களா? தென் இந்த ₹15,000 பேக்கேஜ்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் டீச்சிங் ஃபார் ஒன்லி. அதாவது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் ஒரு ஹோஸ்டிங்னா என்ன, டொமைன்னா என்ன, அது எப்படி வாங்கிறது, தென் வேர்ட்பிரஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரு தீம்ஸ் எப்படி ஃபர்தராக ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றது ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் நான் உங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதில் டீச்சிங் ஃபார் ஒன்லி. ஓகேவா? தென் இந்த 25,000 இந்த பேக்கேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இருக்காது, எதுவும் நான் சொல்லி தரவும் மாட்டேன். பட் ஆனால் உங்களுக்கு பதிலாக நான் ஒர்க் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு மானிட்டேஷன் வாங்கி கொடுப்பேன். இதுதான் அந்த 25,000 பேக்கேஜில். அந்த அமௌண்ட்டில் உங்களால் மானிட்டேஷனான அக்கௌண்ட்டுமே கூட வேணும்னா வாங்கிக்கவும் முடியும். சரிங்களா? தென் இதை தாண்டி கஸ்டமைஸ்டு பில்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் அதிகமாகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், காமர்ஸ், அஃபிலியேட்டு இது போலன்ற வெப்சைட்டுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக 35,000லேருந்து 50,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு காமர்ஸ் வெப்சைட்டெல்லாம் பில்டு பண்ணணும் அப்படின்னா அதுக்கெலாம் மினிமமாக 35லேருந்து 40 வரைக்கும் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு கஸ்டமைஸ்டு ஒர்க் இருக்கும் நண்பா. ஓகேங்களா? இப்போ நார்மலாக ஒரு பிளாகிங் வெப்சைட்டுக்கும் காமர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணணும். அதே போல் பேமெண்ட் கேட்வே ஆக்டிவேட் பண்ணணும். பேமெண்ட் கேட்வேனா இப்போ நிறைய பேருக்கு பிகினருக்குலாம் தெரியாது. இந்த நார்மலாக நம்ம ஆட் டு கார்ட் கொடுத்து அது ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இது போல் உங்களுடைய யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அது போல் ரிசர்வ் பேன்னு சொல்லிட்டு சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் அது போல் அந்த பேமெண்ட் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் லிங்க் பண்ணி நம்ம ஃபர்தர் அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறது அவ்வளோ அமௌண்ட் ஆகும். சரிங்களா? தென் இங்கே எல்லாமே கஸ்டமைஸ்டு தான். ஒவ்வொருத்தருடைய நீடை பொறுத்து அதனுடைய ப்ரைஸ்ன்றது சேஞ்சஸ் ஆகும். இதில் காமனாக வரக்கூடிய 3 பிளான் பார்த்தாச்சுன்னா அந்த ₹7,000, ₹15,000, ₹25,000 பேக்கேஜ் தான். ஓகேவா? இதில் யாருக்கு என்ன பேக்கேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. தென் இதை தாண்டி வெப்சைட்டுக்கு மந்த்லி எஸ்இஓ பண்ணி கொடுக்குறது, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, கிரேட் அட் எஸ்இஓ, பிளாக் அட் எஸ்இஓ முதற்கொண்டு நம்ம ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் இதை தாண்டி இன்னுமே சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ஒரு வெப்சைட் சம்மந்தமாக ஏ டு Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி ஆர்டர்ஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்றைக்கி யூசர்ஸ்க்கு நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ பாருங்கள், டொமைனுக்கான பேர் இதுதான். சரிங்களா? தென் கிட்டத்தட்ட 1000 பேக்லிங்க்ஸ் ஆர்டர்ஸ் நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஏன்னா மினிமம் பேக்கேஜ் 1000 பேக்லிங்க்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் 1000 பேக்லிங்க்ஸ் ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ டொமைன் பேருக்கு தான் நம்ம அந்த 1000 பேக்லிங்க்குமே பில்டு பண்ணியிருக்கோம். டொமைனில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா
டொமைனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ்க்கு டொமைனுக்கான ஏஜ் இருக்குது. பட் ஒன் திங், டொமைனுக்கு வந்து தப்பாக வேலை செஞ்சுருக்காங்க, ஸ்பேம் ஸ்கோர் ஏறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அனதர் ஃப்ரீலான்சர் அல்லது ஃபைபரில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல், தப்பாக வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு ஸ்பேம் ஸ்கோர் ஏறி இருக்குது. ஸ்பேம் ஸ்கோர் ரிடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒர்க் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஓவராலாக வந்து ஒரு 6 மந்த்து ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும் இது. ஒவ்வொரு மந்த்தும் ஒரு 1000 போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4 மந்த்லேருந்து 6 மந்த்துக்குள்ளே இந்த டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஏன்னா அந்த ஸ்பேம் ஸ்கோர் குறையத்தை வந்து உடனே ரிடியூஸ் பண்ணிட முடியாது. பட் ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் 1 மந்த்தில் நான் அதுக்கான ஃபுல் எஃபெக்ட் கொடுத்துருவேன்னா, பட் ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட்ன்றது ஒன்று எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம பேக் லிங்க் பில்டு பண்ண பிறகு பேக் எண்டில் ஒர்க் ஆகக்கூடிய எல்லா கீவேர்ட்ஸ் தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? தென் இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக் டிசைன், வெப் டிசைனிங், இது போல் A to Z எல்லாமே நீங்கள் வந்து பேக் எண்டில் அந்த டொமைன் பேருக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ண பிறகு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே. சரிங்களா? தென் உங்களுக்குமே இது போல் தான் நம்ம வந்து பேக் லிங்கை வந்து பில்டு பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்தராக பல விதமான கீவேர்ட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். சரிங்களா? தென் பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ப்ரோ நீங்கள் வேலை செஞ்சது டொமைன் பேருக்கு தானே வேலை செஞ்சீங்க, அப்புறம் எப்படி இப்படி இவ்வளோ கீவேர்ட்ஸ் இங்கே லிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து நீங்கள் அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் 1000 பேக்லிங்ஸ் ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா மினிமமாக 2 URL அல்லது 2 கீவேர்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அவங்க வந்து எதுவுமே கொடுக்கல, எப்படி எந்த கீவேர்ட்ஸுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம ஃபர்தராக என்ன டொமைன் பேருக்கு தான் வேலை செய்கிறோம், டொமைன்ஸ் நேமுக்கு வேலை செய்கிறதுல வந்து ஃபைனலாக அவங்க வெப்சைட் என்னென்ன கீவேர்ட்ஸ்க்குலாம் ரேங்க் ஆகிருக்கோ அது ரேண்டமாக கீவேர்ட்ஸ் லிஸ்ட் எடுத்து நானே அதில் அந்தந்த கீவேர்ட்ஸ்க்கு லிங்க் பண்ணி வேலை செய்வேன். புரியுதுங்களா என்ன சொல்ல வரன்றது? தென் ஒரு சிலது என்னால் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன், பாலிசி சொல்யூஷன் வந்துடும், புரிஞ்சுக்குங்க. தென் இப்போது என்ன கீவேர்ட்ஸ்க்கு வேலை செஞ்சுருக்கோம், என்ன டொமைன் பேர் முதற்கொண்டு உங்களுக்கு நான் வந்து காமிச்சிட்டேன். அடுத்ததாக மோஸ்ட் அண்ட் ஏகிராஃபில் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். தென் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஏகிராஃப். சரிங்களா? தென் ஏகிராஃபில் டொமைன் நேம் உங்களுக்கு வந்து சிமிலராக அந்த இடத்த பார்த்தா தெளிவாக தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏகிராஃபில் டொமைன் ரேட்டிங்ன்றது 10 இருக்குது. சரிங்களா? நம்ம லிங்க் பண்ணது நம்ம பேக் லிங்க் பில்டு பண்ணி கொடுத்தோன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 பேக் லிங்க்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், 1100 பேக் லிங்க்ஸ் வந்து ஏகிராஃபில் வந்து அப்டேட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 57% டியூஃபால்ட் பேக் லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? தென் லிங்க்டு வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 294 வெப்சைட் வந்து லிங்க் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த 294 வெப்சைட்லேருந்து தான் இந்த 1100 பேக் லிங்க்ன்றது பில்டு செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? அது இன்னுமே அப்டேட் ஆகும். ஓகேவா? தென் இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே இந்த இடத்த ரைட் சைடு பார்த்தா தெளிவாக தெரியும். எல்லாமே டொமைன் நேம் வந்து உங்களுக்கு காட்டும். நான் ஸ்டார்டிங்காக சொன்னேன் இல்லையா, டொமைன் நேமுக்கு தான் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 1000 பேக் லிங்க்குமே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அந்த தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க இப்போது. சரிங்களா? தென் இப்போ அதே போல் நம்ம பேக் லிங்க் ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு டொமைன் ரேட்டிங் வந்து நீங்கள் கேட்கலாம். இங்கே பாருங்கள், அந்த வெப்சைட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டொமைன் அத்தாரிட்டின்றது டொமைன் ரேட்டிங்ன்றது 35, 57, 68 அப்போது போல் 88, அதே போல் சிமிலராக அதே தான் ஆல்மோஸ்ட் 88 இருந்துச்சா. தென் அது போக 35, 23 ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் நம்மளால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அது போல் வெப்சைட்லேருந்து தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா அது எல்லாமே மிக்சடாக தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே வந்து 50க்கு மேலே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்னால் இல்லை, யாராலுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? தென் இப்போது செம்ரஷில் வந்து உங்களுக்கு நான் ஏகிராஃப் வந்து உங்களுக்கு வந்து நான் செக் பண்ணி காமிச்சிட்டேன். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து மோஸ்ட்டில் போய் பார்த்துருவோம். தென் இந்த இடத்த உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன், யூசர்ஸ் எதனால் பேக் லிங்க் நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நான் ஸ்டார்டிங்கே சொன்னது தான், டொமைனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது இன்னும் சம் டேஸில். தென் 7 வருஷம் 321 நாள் இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது எக்ஸாக்டிங்காக. தென் டொமைனுக்கான அத்தாரிட்டி வந்து பாருங்கள் 16 இருக்குது. ஓகேங்களா? ஸோ தப்பாக வேலை செஞ்சுருக்காங்க. தப்பானா இதில் வந்து நிறைய இருக்குது நண்பா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேஜ் அத்தாரிட்டின்றது 40 இருக்குது. தென் இந்த பேஜ் அத்தாரிட்டிக்காக அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா டொமைன் அத்தாரிட்டி ஃபர்தராக 40க்கு மேலே இருந்தாலே பேஜ் அத்தாரிட்டி ஆட்டோமேட்டிக்காக புஷ் ஆகியிருந்திருக்கும். பட் ஆனால் இந்த இடத்த பேஜ் அத்தாரிட்டி இருக்கும்போது சம்திங் ராங் அப்படின்னும் போது ஒரு டவுட் வருது இல்லையா? தென் இந்த இடத்த இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை சொல்லலாம். பட் ஆனால் என்ன பண்ணுறது, சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். ஒரு சிலதை வந்து சொல்லாமல் இருக்கிறதா எனக்கும் சேஃப்டி, என் சேனலுக்கும் சேஃப்டி. ரீசன் என்ன அப்படின்னா பாலிசி வயலேஷன் சொல்லிட்டு சேனலை வந்து டெர்மினேட் அண்ட் டிலீட் பண்ணிடுறாங்க வீடியோஸ் எல்லாத்தையும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா டொமைனுக்கான அத்தாரிட்டி 16 இருக்குது. தென் குவாலிட்டி பேக்லிங்ஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 131 பேக்லிங்ஸ் வந்து இப்போதைக்கு அப்டேட் ஆகிருக்கு. தென் நம்ம என்ன தான் பேக்லிங்க் பில்டு பண்ணாலுமே மோஸ்ட் வந்து உடனே ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்ம பேக்லிங்க் பில்டு பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னா மொதல் 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஷம்ராஷில் வந்து அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்ததாக தான் ஏகிராஃப் வந்து அப்டேட் ஆகும்.
டில் எண்டுன்னும் போது தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட்ல அப்டேட் ஆகும். மோஸ்ன்றது ரொம்பவே அக்யூரஸியாக இருக்கும் ரிப்போர்ட்டு. எவ்வளோக்கு எவ்வளோ ஃபில்டர் பண்ணி அப்டேட் ஆகுமோ அந்த அளவுக்கு ஃபில்டர் ஆகி தான் அப்டேட் ஆகும். புரியுதுங்களா? சும்மா இடத்தங்க கவுத்தோன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்த குவாலிட்டி பேக்லிங்க் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 131 இருக்குது. தென் இந்த இடத்த 1000 பேக்லிங்க் போய் அப்டேட் ஆயிரும். ரீசன் என்ன அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாம் ஸ்கோர் வந்து பாருங்கள் 11 இருக்குது. ஓகேங்களா? உங்கள் வெப்சைட்டுக்கு இது போல் ஸ்பாம் ஸ்கோர் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு பேக்லிங்க்ன்றது ஒன்று பில்டு பண்ணுங்கள். ரீசன் என்ன அப்படின்னா ஸ்பாம் ஸ்கோர் உங்கள் வெப்சைட்டுக்கு இருந்தாலே நீங்கள் எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் போட்டு கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணாலுமே கூகுள் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆர்டிகல்ஸ் அண்டு போஸ்ட் கேட்டகரி டேக் பேஜஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய யூஆர்எல்ஸ் வந்து ஹைட் பண்ணிவிடுவாங்க. கூகுளோட சர்ச்சில் இருந்து ஹைட் பண்ணிவிடுவாங்க. புரியுதுங்களா? ஹைடுனா நமக்கு வந்து பொசிஷனில் காட்டும். கூகுள் சர்ச் கன்சோல் வந்து இந்த பேஜஸில் இந்த இடத்த ரேங்க் ஆகிற போல் காட்டும். பட் ஆனால் நம்மளோட யூஆர்எல்ஸ் வந்து அந்த இடத்த வந்து காட்டாது. ஓகேங்களா? ஹைட் பண்ணிவிடுவாங்க. இது போல் நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ புரிஞ்சுக்குங்க. ஸ்பாம் ஸ்கோரு நம்ம வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வெப்சைட்டுன்றதில் என் வெப்சைட் இன்க்ளூடு. ஓகேவா? எப்போவுமே 10க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்குங்க. 10க்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் காட்டும். ஓகேங்களா? 11 காமிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து டொமைன் வந்து பெனால்ட்டி விழுந்துடுச்சுன்னு அர்த்தம் கூகுளில். ஸோ பெனால்ட்டி விழுந்துட்டாலே உங்கள் டொமைன் வந்து எப்படி சொல்கிறது பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. நார்மலாக ரேங்க் ஆன வெப்சைட் இருந்தாலுமே கூட அவங்களோட வெப்சைட்டில் வந்து பொசிஷன்லேருந்து இறங்கியிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு டாப் 10க்குள்ளே டாப் 3க்குள்ளே எங்கே ரேங்க் ஆயிருந்தாலுமே நீ வந்து இன்றைக்கி ரேஞ்சுக்கு 7லேருந்து 8வது பொசிஷனில் வந்து ரேங்க் ஆகிட்டு இருப்ப. ஓகேவா? ஸோ இது போல் பலவிதமான பிரச்சனைகள் வந்து வரும். அதனால் எப்போயுமே வந்து ஃபர்தராக வந்து வேலை செய்யணும். ஓகேங்களா? தென் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் அதாரிட்டி 40 இருக்குது. அதே போல் ஆஃப் பேஜ் எஸ்இஓ ஸ்கோர் வந்து 42 இருக்குது. இதுவுமே ரொம்பவே ஒரு நல்ல வேல்யூ தான். ஓகேவா? தென் இங்கே வந்து பேக்லிங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் பேக்லிங்கில் ஆவரேஜாக ஒரு 523 பேக்லிங்க்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு. மோஸ்ட்கான ஸ்கோர் வந்து 4 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 to 4 மந்த்துக்குள்ளே பேக்லிங்க்கு பில்டு பண்ணி ஸ்பாம் ஸ்கோர்ன்றது நம்ம குறைச்சிரும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. தென் அடுத்ததான் இந்த டொமைன் அத்தாரிட்டின்னு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஏறி இருக்குது. அது ஏன் வந்திருக்கு, எப்படி வந்திருக்கு, தென் அது கூகுள் பெனால்ட்டி விழுந்திருக்கா இல்லைன்றது இப்போ நீங்கள் இதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா டொமைனுக்கான அத்தாரிட்டி ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறது. தென் இந்த இடத்த வந்து பாருங்கள் 2022 9வது மாதத்தில் டொமைனுக்கான அத்தாரிட்டி 19 இருக்குது. ஸோ அப்போவே அவங்க வந்து வேலை செஞ்சுருக்காங்க. தென் தப்பாக வேலை செஞ்சதால் 2022 12வது மாதத்தில் அகெயின் ஒரு கோர் அப்டேட்டு. ஓகேங்களா? ஸோ 19லேருந்து 16 வந்திருக்கு. ஸோ மறுபடியும் அடி விழுந்திருக்கு. சரிங்களா? தென் மறுபடியும் அந்த மாதம் வேலை செஞ்சு எப்படியோ புஷ் பண்ணி பொசிஷன் கொண்டு போய் 19ல் நிறுத்தியிருக்காங்க. பட் ஆனால் மறுபடியும் அது அப்படியே கொஞ்சம் கெயின் ஆகி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 2023 12வது மாதத்தில் மறுபடியும் ஒரு கோர் அப்டேட், மறுபடியும் ஒரு அடி. ஓகேங்களா? மறுபடியும் ஒரு சின்ன புஷிங், மறுபடியும் கோர் அப்டேட்டை, மறுபடியும் அடி. இப்போ பார்த்தீங்களா இது வந்து அடி மேலே அடி தான் விழுந்துட்டுருக்கு. ஏன்னா அவங்க வேலை செய்வது வந்து கரெக்டான ஃப்ரீலான்சர் வந்து ஹையர் பண்ணி வேலை செய்ய கிடையாது. ஓகேங்களா? ஸோ டொமைன் அத்தாரிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் நம்ம வேலை செஞ்சு விடுறோம் அப்படின்னா கன் மாதிரி நிற்கணும். எப்படி ஸ்டடியாக போட்ட கூட ஸ்டடியாக இருக்கணும். ஓகேங்களா? அதை மீறி குறைஞ்சாலும் 1 குறையலாம், அதிகபட்சம் 2 குறையலாம். ரொம்ப ரேராக இருக்கும் 3 4 வர்றதெல்லாம். ஓகேங்களா? பட் ஆனால் ஏதோ ஒரு யூசர்ஸ் தப்பாக வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க போட்டிருக்க பேக்லிங்க் எதுவுமே நிற்க காணும். சைடு வந்து தாக்கு பிடிக்கவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அவங்க போட்டது எல்லாமே ரிடியூஸ் ஆகிருக்கு. ரிடியூஸ் ஆன ஒரே ரீசன்னால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டொமைன் அத்தாரிட்டின்றது ஸ்டாண்டர்டாக நிற்கலை. ஓகேவா? ஸோ டொமைன் அத்தாரிட்டி மேலே அப் அண்ட் டவுன் வந்து ஆகிட்டே இருந்ததால் டொமைனுக்கு வந்து ஸ்பாம் ஸ்கோர் வந்துடுச்சு. புரியுதுங்களா? இது மட்டுமா தான் ரீசனாக இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம், அதாவது இது வந்து ஒரு சிக்னல் மாதிரின்னு கணக்கெடுத்துக்கங்க. 100% சிக்னல் இருக்குது அப்படின்னா இது ஒரு 30% வந்து கவர் அப் ஆகும். அதே போல் டொமைனுக்கான ரேட்டிங்லேயே செக் பண்ணும்போது இந்த இடத்த பாருங்கள், டொமைனுக்கான ரேட்டிங் 10 இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து எல்லாத்துக்குமே நாம் வந்து வேலை செய்கிறது வந்து 3த்துக்கும் நம்ம சேர்த்து வேலை செஞ்சிட்ருக்கோம். இந்த இடத்த கான்செப்ட் புரியுதுங்களா? இங்கே வந்து மோஸ்க்காக மட்டும் வேலை செய்கிறாங்க நிறைய பேர். மோஸ் மட்டும் சேர்த்து வேலை செய்யக்கூடாது. ஓகேவா? இப்போ டொமைன் அத்தாரிட்டி மட்டும் வேணும் அப்படின்னா டொமைன் அத்தாரிட்டிக்காக மட்டும் வேலை செய்யக்கூடாது. நம்ம வந்து இந்த டொமைன் ரேட்டிங்காகவும் இன்க்ளூட் வேலை செய்யணும். இங்கே வந்து தனித்தனியாக பிரித்து நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க, அது தப்பு. ஓகேவா? வேலைன்னா வந்துட்டா எல்லாத்துலேயுமே அப்டேட் ஆகணும். அப்டேட் எல்லாத்துலேயும்னா மோஸ்ட்லி அப்டேட் ஆகணும், ஏகிராஃப்லேயும் அப்டேட் ஆகணும், ஷம்ராஷ்லேயும் அப்டேட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ எல்லா இடத்துக்கும் காமனாக வர மாதிரி நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய டொமைன் கோர் அப்டேட் வந்தாலுமே சர்வே ஆகிடும். ஓகேங்களா? தென் காம்படிட்டரோட நல்லாவே நம்மளோட வெப்சைட்டுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது போல் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ தப்பாக வேலை செய்யாதீங்க. ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைபர் அது போல் அனதர் தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க்குக்கு நீங்கள் போய் வாங்குங்க, தப்பே கிடையாது. பட் ஒன் திங்,
எந்த ஃப்ரீலான்சரா இருந்தாலும் அவங்க ப்ரொஃபஷனலா பண்ணி தராங்களான்னு சொல்லிட்டு 1 ஆர் 2 டைம்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து பே பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து தமிழ்நாட பொறுத்தவரைக்கும், ஆப்பேஜிஎஸ்ஸியோ பொறுத்தவரைக்கும், அதாவது இந்த பேக்கிங் சர்வீஸ் பொறுத்தவரைக்கும் ப்ரொஃபஷனலா வித் ஹை குவாலிட்டியில வந்து நீங்க எந்த சோசியல் மீடியா பேக்லிங்க் கேட்டாலும் சரி, அல்லது குவாலிட்டியான பேக்லிங்க் கேட்டாலும் சரி, ஃபுல்லி ப்ரொஃபஷனலா நம்ம வந்து இத வந்து பண்ணி குடுத்துட்ருக்கோம். புரியுதுங்களா? ஸோ நீங்க வந்து ஒரு டெமோக்கு வந்து ஒரு 1000 பே பண்ணி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடுக்கும். ஓகேவா? தென் நம்ம ஒரு சர்வீஸ் குடுக்குறோம் அப்படின்னா, சும்மா இன்னைக்கு ஒரு நாள் குடுத்துட்டு நம்ம வந்து நாளைக்கே கடைய சாத்திட்டு போயிறது கிடையாது. ஓகேவா? சேனல்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் அண்ட் வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு சர்வீஸ் குடுக்குறோம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ நாள் குடுத்துட்டு வரோம் அப்படின்றது உங்களுக்கு அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? தமிழ்நாட்டிலே கன்னடாட்டியன் சர்வீஸ் பொறுத்தவரைக்கும் அப்பயும் சரி, இப்பயும் சரி நாம மட்டும் தான் லாங் டேர்ம்ல சர்வே பண்ணுவோம். ஓகேங்களா? சும்மா பேருக்கு இடையில வந்து சர்வீஸ் குடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆளே இல்லாம போயிறதெல்லாம் இங்க கிடையாது. சரியா? ஸோ நம்ம ஒரு சர்வீஸ் குடுக்குறோம் அப்படின்னா, அது 100% குவாலிட்டியா இருந்தா மட்டும் தான் நான் வந்து குடுப்பேன். இது வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? நீ வந்து 10,000 பேக்லிங்க் எடுக்கிறது, 20,000 பேக்லிங்க் எடுக்கிறதெல்லாம் ஃபியூச்சர்ல ஓகேவா? ஸோ பேசிக்கா ஓகேவா? ஒரு 1000 பேக்லிங்க் எடுத்து செக் பண்ணி பாரு. எதுக்காக பேக்லிங்க்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்குறதுக்கான காரணம் என்னன்னா, பேக்லிங்க் எந்த அளவுக்கு ஹையா உன் வெப்சைட்ல இருக்கோ, எந்த அளவுக்கு ஹையா நீ பில்டு பண்றியோ, க்ரோலிங்ன்றது ஆட்டோமேட்டிக்கா இன்கிரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ க்ரோலிங் இன்கிரீஸ் ஆன உடனே நீ எந்த ஆர்டிகிள் பப்ளிஷ் பண்ணாலே வித்தின் 10 மினிட்ஸ்ல இன்டெக்ஸிங்ன்றது ஒண்ணு நடக்கும். அந்த இடத்த. சரிங்களா? ஸோ இங்க க்ரோலிங் இன்கிரீஸ் பண்ணா உங்களுக்கு இன்டெக்ஸிங் நடந்துரும். இன்டெக்ஸிங் நடந்தா ஆட்டோமேட்டிக்கா ஆர்டிகிள்ஸ் வந்து ரேங்க் ஆகும். ஓகேவா? இதுபோல ஒண்ணோட ஒண்ணு எல்லாமே லிங்க் செய்யப்பட்டிருக்கும். அதேபோல டாப் 10க்குள்ள ரேங்க் ஆகக்கூடிய எல்லா வெப்சைட்டுக்குமே மினிமமா டொமைனுக்கான ஏஜ் 10லிருந்து 15 வருஷத்துக்கு மேல இருக்கும். அதிகபட்சம் 25 வருஷமாச்சும் அவங்க வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் மினிமம் 1 மில்லியன் பேக்லிங்க் வந்து எடுத்திருப்பாங்க. இது போல நிறைய ரீசன் இருக்கு நண்பா. ஸோ பேக்லிங்க்கு இம்பார்ட்டன்ட் குடுங்க. நீங்க வந்து பல்கா ஒரு 15,000 பேக்லிங்க் ஃபார் இயருக்கு எடுக்கிறது, ஒவ்வொரு மாசமா 1000 அப்படி எடுத்தா கூட ரூ. 12,000 தான் ஃபார் இயருக்கு நீங்க வந்து செலவு பண்ணுவீங்க. ஓகேங்களா? தென் இன்னைக்கு நீங்க செலவு பண்றது ஃபியூச்சர்ல உங்க வெப்சைட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்றது உங்களுக்கே தெரியாது. பட் ஒர்க் பண்ணிட்டு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். எனிவே தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா. தென் உங்களுக்கு ஆன்லைன்ல மணி மேக் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, சேனல்ல ஆட்சன்ஸ் சம்மந்தமா ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம குடுத்துருக்கோம். அதையுமே செக் பண்ணி பாருங்க. எனிவே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து குடுத்துருக்கேன். கால் பண்ணி உங்களுடைய டவுட் என்னவோ கிளியர் பண்ணிக்கங்க. டைமிங் இம்பார்ட்டன்ட் கிடையாது. எந்த டைம் கால் பண்ணாலுமே கால்ன்றது நான் ஒண்ணு அட்டெண்ட் பண்ணுவேன். அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா, ஆர்டர்ஸ் வந்து குடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருக்குன்னா, நீங்க ஃபர்தரா அத கிளியர் பண்ணிட்டு வந்து ஆர்டர்ஸ் வந்து குடுத்துக்கங்க. ஓகேவா? தென் எனிவே தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.